அப்பா தீபா சொல்றாங்க, எங்களோட அப்பா அதாவது ஜெயலலிதா அவர்களோட அண்ணன் உள்ள வந்தப்பவே வந்து உள்ள விடல. அதுக்கு காரணம் சசிகலா குடும்பம் தான். சசிகலா குடும்பமும் நடராஜனும் அவங்க கணவர் நடராஜன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நாங்க வந்து இது சண்டை ஏற்பட்டெல்லாம் பிரியல. ஒரு சின்ன குடும்ப மனஸ்தாபம் வந்துச்சு. எங்க அப்பா கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அந்த நேரத்துல வந்து சரி ஓகே தனித்தனியா இருக்கலாம்னு போனோம். ஆனா ஒரு கட்டத்துல எங்களை நிரந்தரமா பிரிச்சது வந்து சசிகலா குடும்பம் தான். எங்களை மட்டும் இல்ல, ஜெயலலிதாவோட நண்பர்கள் யாரையுமே அவங்களோட நெருங்க விடாம பாத்துக்கிட்டாங்க. ஒரு வளையத்தை வந்து இவங்களே அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் காலத்தை கொடுக்கிற போது வாயை துறக்கிற குதிரை, கடுவாளத்தை கொடுக்கும் போது வாயை மூடிக்கிறோம். அது மாதிரி வருமானம் இருக்கும் பொழுது, அவங்க திரையுலகத்துல சிறப்பா போகும் பொழுது, நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது, அன்னைக்கு இவங்களை வச்சு யூஸ் பண்ண இந்த குடும்பம் அரசியலுக்கு வந்தோடனே ஆபத்துகள் நிறைய வருது, பண விரயங்கள் நிறைய வருது. அப்படியே ஒதுங்கி போன இந்த குடும்பம் அன்னைக்கு உறுதுணையா இருந்தது யாரு? அம்மா திருமதி சசிகலா அம்மா சின்னம்மா அவங்களுடைய குடும்பம் தானே, நடராஜனுடைய குடும்பம் தானே. அது வந்து நாடறிஞ்ச விஷயம் தானே. இப்ப தீபா இன்னைக்கு மாத்தி பேசுறாப்புல மக்கள் ஏத்துக்குருவாங்களான்னு கேட்கிறேன் நான். சகோதரி அவர்கள் இன்னைக்கு எதனால மாத்தி பேசுறீங்க, யாருடைய தூண்டுதனால மாத்தி பேசுறீங்கன்னு அது அது உங்க மனசுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி கரணிட்டு இருக்காங்க சின்னம்மா அவங்கன்றது அந்த சகோதரிக்கு மட்டும் தான் தெரியும். ஒழிய இதை நான் சொன்னாலும் நீங்க நம்ப போற ஆதாரம் கேட்கறீங்க. கொடுக்குற உதவிக்கு ஆதாரம் என்ன? உதவிக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சப்போர்ட் பண்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?